ஏன்னா இதில் இன்னொன்று பார்க்கணும், திமுக ஆட்சியாக இருந்தாலும் தாவேக ஆட்சியாக இருந்தாலும் விசிக தப்பு பண்ணால் எதிரிக்கு தான் கேஸ் போடுவாங்க. விஜய் அவர்கள் வந்து பாகிஸ்தான் போய் அங்கே பஞ்சாப் மாநில முதல்வர் அவரை வரவேற்க இம்ரான்கான் ஹாஸ்பிட்டலில் போய் ப்ரைவேட்டாக பேசி பாகிஸ்தானுக்கு நான் ஃபண்டிங் பண்ணுறேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நெருங்கிய நண்பர் முஸ்தபா அவர் வந்து தீவிரவாதிகள் வந்து திமுக கருணாநிதி சொல்லியிருக்காருன்னு இருக்காரு, அவரே நிறைய சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் இந்திய தவுத் ஜமாத் அவரே நண்பர் பாக்கர் அவர் காலமாகி விட்டார், அவரும் வீடியோவில் சொல்லியிருக்காரு. துளுக்கன்னு அவர் சொல்லுவாருங்க கருணாநிதி அவ்வளோ மோசமாக இருக்கார் தீவிரவாதின்னு சொன்னாருன்னா வீடியோவே இருக்குது. ஸோ 58 பேர் கோயம்புத்தூரில் 98 அத்வானி வந்தபோது கொல்லப்பட்டார்கள். 200க்கும் மேற்பட்டவர்கள் உடல் அங்கஹீனமாயிருக்காங்க. இன்றைக்கும் கை இல்லை, கால் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதை செஞ்சவங்கள்லாம் தீவிரவாதியா பயங்கரவாதியா இல்லையா? கும்பகோணம் ராமலிங்கம் கொலையில் ஐயா நாங்கள் விபூதி வைக்கிறோம், நான் கொடுத்தா நீ வைப்பியா, நீ குல்லா கொடுத்தா உன் நிகழ்ச்சிக்கு வரப்போ நான் போட்டுக்கிறேன், ஆனால் என் நிகழ்ச்சிக்கு பண்ண மாட்டேன்னு சொன்னவர் கொல்லப்பட்டார். இல்லை சார், 5 முறை சபை குறிப்பில் இருப்பதாக தகவல் இருக்குது, இன்றைக்கி பேச வேண்டான்னு இன்டைரக்டாக சொல்லிட்டாரு. இப்போ அவர் சொன்னது இப்போ சொன்னது ரெக்கார்டில் போனாலே எல்லாம் வந்துடப்போம் சார். நீக்கிறதுனால போயிடுமா? அது மக்களுக்கு தெரியாமல் போயிடுமா? பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அரசு குழந்தை நிகழ்ச்சி இன்று நம்மிடையே அரசு விமர்சகர் தேவப்பிரியா வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். திருமாவளவன் அவரோட மாபெரும் மாநாடு அவர் பிறந்தநாள் அப்போது நடைபெற்றது. ஆகத்து 14 நடைபெற்றது அந்த மாநாடு. அதில் வந்து கள்ளக்குறிச்சியில் அப்போவே பல சம்பவங்கள், அந்த பேனர் கிழிப்பு சம்பவம், அகற்றுதல் சம்பவம், ஒரு பையன் வந்து அரெஸ்ட் பண்ணுறது போன்ற பரபரப்பான சூழ்நிலையில் துவங்கியது. அது மட்டும் இல்லை, அந்த ரேம்ப் வாக் அவர் போகும்போது ஒரு மிகப்பெரிய அசம்பாவியம் நடக்கக்கூடிய சூழ்நிலை வரை சென்றது. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இந்த ரேம்ப் வாக்கெல்லாம் இந்த அழகிகள் போட்டியில் நடக்கும் போனார் சார். இல்லை அதுக்கப்புறம் இல்லை ஈஷாவில் அவர் நான் டான்ஸ் ஆடிட்டு போவார், சிவராத்திரி பண்ணுவார். அதுக்கப்புறம் இவர் நடிகர் என்ற நிலையில் பண்ணார். இவருக்கு எதுக்கு இந்த வேலை? ஸ்டாலினும் பண்ணார் சார். அதுதான் இது வந்து ஒரு குரங்கு தொப்பியை தூக்கி போட்டுச்சுன்னா பார்த்து எல்லாரும் பண்ணுங்கிறாங்க. இல்லை அந்த ரேம்ப் வாக் பண்ணும்போது அந்த மஃப்ளர்லாம் எடுத்து மேலே போடும்போது கழுத்தில் விடணும், அதை தூக்கி தொண்டரில் போடணும், இதெல்லாம் வந்து ஒரு வைப் தமிழ். அதாவது திராவிட தற்குறிகளை, அதாவது சிலுக்கு வந்து ஒரு ஆப்பிளை கடிச்சு வச்சுட்டு போனதை நான் சொல்கிறது 80களில் 1 லட்சம் ரூபாய்க்கு போச்சுனாங்க. அவ்வளோ 1000 தான் நம்பி ஆகும். ஸோ 80களில் உங்களுக்கு நான் என்னோட முதல் சம்பளம் 500 ரூபா. ஸோ 800 தான் நான் படித்தது, 1000 கூட இல்லை. அப்போ 2 மாத சம்பளத்தை ஒரு இன்ஜினியர் கொடுக்குற அளவுக்கு அன்றைக்கி விற்றுதுன்னா இன்றைக்கி இப்படி போகுது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். அந்த ரேம்ப் வாக்கில் வந்து பல அசம்பாவிதங்கள் நடக்கிறதான சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு அவரை வந்து கொலை முயற்சி கூட நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடந்துச்சுன்னா அப்படி விடுதலை ரேம்ப் வாக்கை தாண்டி அதன் பிறகு மேடையிலேயே அவர் 60 பேர் உட்கார வச்சிருந்தார். மேலும் 200 பேர் சூழ கடைசியில் 2 நிமிஷத்தில் பேச்சை முடிச்சுட்டு ஒரு மூச்சாள திணறல் எல்லாமே இருந்து அவருக்கே பாதிப்பு இருந்தது. கரூரில் தலைவர் பத்திரமா போனார், மக்கள் 41 பேர் இறந்தாங்க. பட் இதில் இவரை டார்கெட் செய்யப்பட்டதா என்று பல நம்ம நண்பர்கள் பேசினாங்க. ஆனால் இன்றைக்கே விசிகாவே அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. ஸோ திட்டமிட்டு ரேம்ப் வாக் யார் பிளான் பண்ணாங்கன்னு தெரியாது. இவர் சொன்னாரா இல்லது வியூக வகுப்பாளர்கள் யாரா? ஏன்னா எல்லா கட்சிக்கும் இன்றைக்கி 1க்கும் மேற்பட்ட வியூக வகுப்பாளர்கள், திமுகவுக்கு 4, தாவேகாவுக்கு 3 என்னமோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி யாராவது கொடுத்தாங்களான்னு தெரியல. ஸோ இதில் திட்டமிட்டு, ஏன்னா கட்சிக்குள்ளே ஏற்கனவே அமைச்சரவையில் சேரலாம் கூடாதுன்னு ஒன்று, கட்சியில் இருந்த அந்த டிவியை ஆரம்பித்தவர் ஆல்ரெடி போய் திமுகவில் சங்கமம் ஆகிட்டார். இன்னொருவர் சங்கமம் ஆகாமல் காலம் பார்த்து கொண்டு இங்கேருந்தே திட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மைனாரிட்டி சமூக அந்த பின்பலம் இருக்கிறதுனால. ஸோ இது அந்த அமைச்சர் தொடர்பானவர்களோ இல்லை அமைச்சர் பெயரை கெடுப்பதற்கோ என ஒரு கேங்கு திட்டமிட்டு இவரை இது பண்ணியிருக்காங்களான்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. யார் என்னன்னு கிளியரன்ஸ் வேணும்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதில் இன்னொன்று பார்க்கணும், திமுக ஆட்சியாக இருந்தாலும் தாவேக ஆட்சியாக இருந்தாலும் விசிக தப்பு பண்ணால் எதிரிக்கு தான் கேஸ் போடுவாங்க.
ஆமாம். இவர் வண்டியை இடிச்சா அந்த இடிச்ச ஸ்கூட்டர்காரன் பேரில் போடுவாங்க. அங்கே தஞ்சாவூரில் இப்போ இந்த ஆட்சியில் ஐ மீன் கலேபரம் பண்ண ஆட்களை தடுக்காமல் வழி விடுங்கையான்னு கேட்ட அந்த ஒரு வாலிபரை அடித்தார்கள். ஏன்னா அவரும் பட்டியல் சமூகங்கிறதுனால பிசிஆர் வழக்கு இல்லைங்கிறது தப்பிச்சது. இல்லாட்டி பிசிஆர் வழக்கை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது முதல்ல தாவேகா கூட்டணி வந்த பிறகு விசிகாவுடைய பலம் குறைந்து கொண்டே வருகிறது. 7 பேர் அவங்க கட்சியிலேருந்தே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் அவர் இன்னைக்கு ரொம்ப இல்லை. இப்போ வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆனூர் ஷானவாஸ், பாலாஜி போன்றவர்கள்லாம் வந்து எதிர்வினை ஆற்றி கொண்டே இருக்கின்றார்கள். அதாவது தாவேகா ஆட்சியை விமர்சனம் பண்ணுறாங்க. பாலாஜி கூட சும்மா தான் இருக்கு. ஆனூர் ஷானவாஸ் ஆளூர் ஷானவாஸ் அவர் இதில் அவருடைய ட்விட்டர் ஹேண்டில்லையே விசிகாங்கிறத எடுத்துட்டாரு. ஆனால் கட்சியில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே திமுக சில்லறை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இங்கே விமர்சனம் கருணாநிதி நூற்றாண்டு விழா போன்ற விஷயங்களை கலந்து கொண்டு தாவேகா இல்லை அதான். ஆனால் அங்கெல்லாம் இவர் அறிமுகப்படுத்தும் பொழுது விசிக பொருளாளர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ திட்டமிட்டு இந்த இதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்த தகவல் போன வாரம் ஜான் ஆரோக்கியசுவாமி ஃபோன் பண்ணி இவரை கட்சியிலிருந்து நீக்குங்கள் என்று திருமாவிற்கு சொன்னதாகவும் சொல்லப்பட்டது. ஸோ இந்த நிலையில் இந்த கம்ப்ளைண்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்க? மேபி அதை நோக்கி போகிறதுக்கு கம்ப்ளைண்ட் என்ன யார் காரணம்ன்றீங்க நீங்கள்? அமைச்சரா? ஏன்னா மேலே ஏறும்போதே பார்த்தீங்கன்னா வன்னியரசு வந்து அந்த தீபத்தை பிடிக்கும் போது தட்டி விட்டார் கையை. அது வந்து யார் போட்டா? சன் தொலைக்காட்சி போட்டாங்க. பாருங்கள் என்ன அநியாயம் அப்படிலாம் போட்டாங்க அவங்க. ஸோ அது யார் காரணம்? வன்னியரசா இல்லை உள்ள இல்லை? அங்கே தான் ஒரு சிக்கல் இருக்கிறது. ஒரு பக்கம் அமைச்சராக இருக்கலாம், இல்லை அமைச்சர் பெயரை கெடுக்க மற்றவர்களாக இருக்கலாம். ஏன்னா ரவிக்குமார் அதில் வந்து அன்னைக்கு கலந்து கொள்ளவில்லைங்கிறாங்க. ஸோ கட்சிக்குள்ள ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. எப்படி விசிகான்னு ஒன்று இருக்குதோ அதே மாதிரி தாவேகா விசிகான்னு ஒரு கேங் உருவாயிட்டு இருக்கு. 2 எம்எல்ஏக்களும் இங்கே போகிறதா இருக்காங்க. தேவை என்றால் அங்கே சேர்ந்துக்கிறதா. ஏன்னா அவர் ஜோதி பண்ணி சொன்னனாலே காரே வந்து எல்லாரும் அந்த ஸ்கீம் இப்போ டிராப்டுன்னு நியூஸ் வருது. அது உண்மையானு தெரியல. ஏன்னா 194 எம்எல்ஏக்கள் கோடீஸ்வரன் என்று அறிக்கை விட்டுருக்காங்க. சாதாரணமாக உங்கள் வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு போரூரில் ஒரு ஃப்ளாட்டு கைட்லைன் போட்டால் 25 லட்சம்னா மார்க்கெட் மதிப்பு 40 லட்சம் இருக்கும். அப்போ இவங்கெல்லாம் 1 கோடி காமிச்சிருக்காங்கன்னால் இன்னும் ஆக்சுவல் மதிப்பு என்ன? அண்டு காரே இல்லாமல் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க? இப்போ கேஷ் இன் ஹேண்ட் 10,000, கேஷ் இன் பேங்க் 40,000 என்று சொன்ன இபிஎஸ், வேலுமணி, இன்னும் பலருக்கு கார் இல்லை. ஆனால் அவர்கள் போகிற கார்லாம் 2.5 கோடி 3 கோடி ரூபா கார். ஸோ ஆனால் இந்த கெட்ட பெயர் வந்த பிறகு இன்னொன்று 100 நாள்னு ஒரு சர்வே எடுத்தாங்களாம். எடுத்த பொழுது பெண்கள் மிக மிக வருத்தத்தில் இருக்கிறார்கள். 35% ஓட்டில் ஜென்சிக்கள், மைனாரிட்டி இந்த 2 சமூகம் ஒரு 20%ன்னா பெண்கள் மற்றும் பேரம்பேத்தி சொன்னாங்க, குழந்தைங்க சொன்னாங்கன்னு போட்ட அந்த 15ல் பாதிக்கு பாதி எதிராக போயிடுச்சுங்கிறதுனால தான் திடீர்னு ஒரு அறிக்கை 3 சிலிண்டர், அது தவிர இது பஸ் இல்லைன்னு சொல்லி. இது மட்டும் 10,000 கோடின்னு அவங்க அறிக்கையிலேயே அவரே படிக்கிறார். ஆமாம். இப்போ ஏற்கனவே இந்த பட்ஜெட்டில் 1,74,000 கோடி கடன். ஏன்னா அதுக்கு மேலே வாங்க முடியாது. மொத்த ஜிடிபியில் ஸ்டேட் ஜிடிபியில் 28% தான் வாங்கலாம். அதை ஏற்கனவே திமுக கடன் பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்குள்ளே 12,000 கோடி பென்ஷனுக்கு பணம் ஒதுக்கலை. இப்போ புதுசாக 10,000. அப்போ எங்கேருந்து வரப்போகுது? இதில் வேறு நேற்று ஒரு வீடியோ வருது, தலைவர் தன் சொந்த காசுலேருந்து கொடுக்குறாரு. ஆமாம், அது வேறு போட்டுருந்தாங்க தனியாக. அது இல்லாமல் இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று வட இந்தியாவிலேருந்து போட்டிருக்காங்க. இவர் விஜய் அவர்கள் வந்து பாகிஸ்தான் போய் அங்கே பஞ்சாப் மாநில முதல்வர் வர வரவேற்க இம்ரான்கான் ஹாஸ்பிட்டலில் போய் ப்ரைவேட்டாக பேசி பாகிஸ்தானுக்கு நான் ஃபண்டிங் பண்ணுறேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காராம். இது மாத்திரம் இல்லை, இந்த வீடியோ பேசிய ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரை ஒரு இது பண்ணி கேட்டிருக்காங்க, எங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணணும், 20,000 ரூபா கொடுக்குறோன்னா. நான் 20,000த்துக்கெல்லாம் பண்ண முடியாது. இல்லை நீங்கள் தளபதி விஜய் பற்றி போட்டிங்களே அதே மாதிரி தான் பண்ணணும்னா அதுக்கு எனக்கு 75,000 10 வீடியோன்னு டோட்டல் பேக்கேஜில் நான் பேசியிருக்கேன். நீங்கள் அதில் 4ல் 1 பங்கு கூட கொடுக்கல ஒரு வீடியோக்கு அப்படின்னு. இப்போ ஒரு வீடியோ போடுவதற்கு இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் சொல்வதற்கு எந்த நிறுவனம்னு தெரில, ரூட்ஸ் கொடுக்கிறதா இல்லது இது இவர் தான் நமக்கு தெரியாது. பட் ஒரு வீடியோவுக்கு 75, பட் 5,000லேருந்து இருக்கும் ரொம்ப சின்ன ஆட்களுக்குன்னு சொல்லி திட்டமிட்டு 100கணக்கான வீடியோக்கள் போடாத சட்டம் போட்டா மாதிரி. அது தவிர என்னது, இப்போ இங்கே தான் ஜோசப் விஜய், அங்கே தளபதி விஜய். அது யார் அந்த தளபதின்னு நமக்கு தெரியல. இதுவும் ஒரு சிக்கல் வரலான்னு நினைக்கிறேன். மத்திய அரசு இதையெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நேற்றுக்கு என்னாச்சுன்னு நமக்கு இன்னும் பேப்பரில் இன்னைக்கு இல்லை. முந்தா நேற்றுக்கு
கோர்ட்டில் வருது, ஐயா நீங்கள் 2 பேரும் தப்பாக தேர்தல் அஃபிடவிட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆதவர்ஜுனாவாக இருக்கட்டும், இவராக விஜயாக இருக்கட்டும், அதுக்கு பதில் கொடுக்குறேன் 1 வாரம் கொடுன்னு போன வாரம் கேட்டுட்டு 25ஆம் தேதி திருப்பி வாய்தா கேட்க நாளைக்குள் 26 நேத்தைக்குள்ளே கொடுக்கவில்லை என்றால் ஆதவர்ஜுனாவுக்கு 50,000 ரூபாயும் விஜய் அவர்களுக்கு 50,000 ஃபைன். நாங்கள் இன்றைக்கி பேப்பரில் இல்லாதனால ஏதோ ஒரு அஃபிடவிட் கொடுத்துட்டேன்னு நமக்கு வருகின்ற தகவல். இன்னைக்கு வர நேற்று லீவ் இல்லையா? கோர்ட் லீவ் நேற்று லீவ் இல்லையா? ஓகே, அப்போ இன்னைக்கு உண்டு. சரி, ஓகே. ஸோ இதில் விஜய் அவர்கள் 2 திட்டம் வச்சிருக்கிறதாக வருகிறது. ஒன்று, கம்யூனிஸ்ட் பண்ணுற கல்லாட்டா, இவரை ராஜினாமா பண்ணணும், இதுக்கு 2.5 லட்சம் ரூபான்னு இந்த பெண்கள் ஸ்கீமுக்கு 5 லட்சம்னு ஆக்கணும், மாற்றி கொடுக்குற குடைச்சல் தாங்காமல் 15 எம்எல்ஏக்களை வாங்கணுங்கிற திட்டத்தில் இன்னும் இடைத்தேர்தல் தள்ளி போகுது. இந்த விஜயுடைய வழக்கை 6 வாரத்தில் முடிக்க வேண்டும்னு இவங்க கொடுக்க போகிறாங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் தொழில் அமைச்சர் கீர்த்தனா அதை சொன்னது வந்து பயங்கர ஒரு நகைச்சுவைக்கான காரணமாக போயிடுச்சு. சின்ன பொண்ணு அவங்க வந்து லீக்கேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு பிடிச்சாங்க. அதை வந்து பாராட்டி வாஜ்பாய் அவர்கள் வீட்லேயே போய் நன்றி சொன்னாங்கன்றது. ஆனால் சம்பவமே வேற இல்லை. இது வந்து அதான் சொல்கிறேனே, எது இப்போ ஒரு சின்ன செக் இவங்கெல்லாம் இதில் இருந்தவர்கள், அவங்க இதுக்கு முன்னாடி பெண் நிறுவனம், அதுக்கு முன்னாடி இதிலெல்லாம் இருந்தவர்கள் ஒரு மினிமம் கூகுள் செக் பண்ணக்கூட தெரியல. ரீல்ஸ் போடுற அளவுக்கு இருக்கிறவங்க சின்ன பொண்ணுன்னு போட்டு கூகுளில் தேடினா நிச்சயமாக இல்லை ஓரிங் கண்டுபிடிச்சது யாருன்னு கண்டுபிடிச்சா வந்திருக்கோம். எதையோ ஒன்று பேசு. நீங்கள் சொன்னீங்களே அந்த வட இந்திய வீடியோலாம் பார்த்தா ஒன்றுலேயும் கீழே 8 லட்சம் 15 லட்சம் 10 லட்சம் மில்லியன்கிறது சர்வசாதாரணமாக இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற உண்மை 0. ஸோ தெளிவாக போய் சொல்ல. இது தவிர தான் பதவிக்கு வர காரணம் யார்? ஜான் மற்றும் விஷ்ணுவுக்கு நன்றிங்கிறாங்க. முதலமைச்சருக்கு நன்றி இல்லாமல் சொல்லாமா? இவங்க வெற்றி பெற்றதுக்கே இல்லை. காங்கிரஸில் விஸ்வநாதன்லாம் கூட திமுக நன்றி சொல்லவே இல்லை. அவங்க ஜெயிச்சதுக்கெல்லாம் காரணம் வந்து திமுக. அவருடைய சீட்டுக்கு வேணால் சொல்லலாம் சார். நீங்கள் 2011 இருக்கட்டும், 5 சீட்டு ஜெயிச்ச 6 சீட்டு அப்போ ஜெயிச்சதில் 3 சீட்டு கன்னியாகுமரி. ஸோ காங்கிரஸ் ஜெயிச்சுள்ள 5ல் மயிலாடுதுறை தவிர மீதி எல்லாம் பல ஆண்டுகளாக அவங்க ஜெயிக்கிற சீட்டு தான். திமுக கூட்டணி இருந்தாலும் இல்லைன்னாலும் சார் கூட்டணியில் 2 பேர் ஓட்டம் இருக்குது. அதுதான் இப்போ சேலஞ்சு. அப்படி இருந்தால் இவிஎம் இப்போ ஸ்டாலின் சேலஞ்ச் பண்ணியிருக்கார் சார். நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் உங்கள் எம்பி எல்லாருமே ராஜினாமா பண்ணுங்க. உங்கள் இவிஎம்மில் தப்பு இருந்தால் கொளத்தூரில் மட்டும்தான் தப்பு இருக்குமா? எல்லா எம்பி எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ணி மறுதேர்தல் கேளுங்க. தோத்தா இவிஎம், அதாவது இல்லைன்னா ஜெயிச்சா மக்களா? இந்த வழக்கிலையும் அவர் ஏடாகூடமாக சிக்குகிறார். கோர்ட்டில் கண்டபடி பேச்சு வரும். நேற்றுக்கு அர்ஜென்ட் ஹியரிங் கேட்டப்போ திங்கக்கிழமைக்கு போட்டிருக்காங்க. இப்போ இதுவரை போன முறை சமீரன் இவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிகாரி தான். அவர் முன்னாடி எல்லா கட்சியும் உட்கார்ந்து செக் பண்ணுறாங்க. ஒரு 6 மிஷினில் சீல் சரியாக வைக்கல. இதை சொல்லி அவங்க வெளிநடப்பு அடுத்த நாள் கலந்துக்கலன்னாங்க. ஆனால் மற்ற எல்லா கட்சியும் இருக்குது, அதிமுக இருக்குன்னு ஒன்று அடுத்த நாள் கடைசி நாள் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. சார் எலெக்ஷனில் நீங்கள் கேமரா தம்பி எல்லாரும் ஓட்டு போட போனால் உள்ளே வந்த உடனே ஜெயகிருஷ்ணன் ஓட்டர் நம்பர் 59னா எல்லா ஏஜென்ட்டும் டிக்கெட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே இந்த தொகுதியில் 1150 ஓட்டு போட்டது 675 அப்படின்னா அதை சீல் வச்சு அத்தனை பேரும் கையெழுத்து போடுவாங்க. போட்ட பிறகு சீல் வச்சாச்சுன்னு அத்தனை கட்சி பூத் ஏஜென்ட்டும் கையெழுத்து போடுவாங்க. அங்கே பிரிக்கிறதுக்கு முன்னாடி அத்தனை பேரும் சீல் கரெக்டாக இருக்குன்னு கையெழுத்து போட்டுட்டு அதன் பிறகு 675ன்னு எல்லாரும் கையெழுத்து போட்டவனை தான் கணக்குலேயே ஓப்பன் ஆகும். இல்லை அதுக்கப்புறம் தான் கட்சி வாரியாக பிரிப்பாங்க. ஸோ இந்த வழக்குகள் எதுவுமே நிற்காது. ஆனால் இவங்க சில்லறைக்கு 2-3 பேரை வச்சுருந்தாங்க. அதில் ஒருத்தர் வேறு அப்துல் கலாம் பேரெல்லாம் சொல்லிப்பார். அந்த மாதிரி ஆட்கள் இவிஎம்னு சொன்னது இவங்களுக்கே ஒரு பொய்யை சொன்னால் அதை திரும்ப சொன்னால் அது திராவிட விவிலியம் ஆகிடுமே சொல்லிக்கிட்டே ஒரே சொல்லி இப்போ இவர் வழக்கு போட்டதுனால இனிமேல் இது எடுபடாமல் முழுமையாக முடிஞ்சிடும். அந்த விதத்தில் இன்னொரு விஷயம், இதே மாதிரி நம்ம நண்பர், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் முஸ்தபா, அவர் வந்து தீவிரவாதிகள் வந்து திமுக கருணாநிதி சொல்லியிருக்காருன்றிருக்காரு, அவரே நிறைய சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் இந்திய தௌத் ஜமாத் அவரே நண்பர் பாக்கர், அவர் காலமாகி விட்டார், அவரும் வீடியோவில் சொல்லியிருக்காரு. துளுக்கன்னு அவர் சொல்லுவாருங்க, கருணாநிதி அவ்வளோ மோசமாக இருக்காரு, தீவிரவாதின்னு சொன்னாருன்னா வீடியோவே இருக்கு. அவை குறிப்பில் 5 முறை இருக்கிறதுன்னு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, இதே முஸ்தபா
ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி திரு விஜய் படத்துல திட்டமிட்டு காட்டினார், துப்பாக்கி படத்துல காட்டியிருக்காருன்னு சொல்லி வந்திருக்கிறது. அடுத்தது பிகில் படத்துல ஒரு இது பாகிஸ்தான் தீவிரியாவது தூக்கிட்டு வரத தடா ரஹீம் போறன்றவர்கள் அன்னைக்கும் எடுத்திருக்காங்க. பிரச்சனை இப்போ கருணாநிதியை விட்டுருங்க சார், ஸ்டாலின் ஆட்சி, அவர் ஆட்சி வந்த பிறகு கோயம்புத்தூர்ல இது எல்லாரும் யாரை சொல்றாங்க சார், 100க்கு 95 முஸ்லிம்கள் சாதாரண மக்கள் தமிழர்களாக தான் இருக்காங்க. ஆனால் வஹாபிய சிந்தனை கொண்டு அந்த ஜமாத்துகளில் இருக்கிறவங்க வெளிநாட்டு பணத்துக்காக இப்படி ஆதரவாக பேசுகிறவங்க அது தூண்டப்படுகிறது. இன்றைக்கி போன வாரம் வந்துள்ள ரிப்போர்ட்டில் கோயம்புத்தூர் அரபிக் கல்லூரியில் தான் அத்தனை பேருக்கும் ட்ரைனிங் கிடச்சிருக்குன்னு வந்திருக்கு. நோட்டீஸ் வந்து எல்லாம் அங்கே தான் இஷ்யூ ஆயிருக்கு. ஸோ 58 பேர் கோயம்புத்தூரில் 98 அத்வானி வந்தபோது கொல்லப்பட்டார்கள். 200க்கும் மேற்பட்டவர்கள் உடல் அங்கஹீனமாயிருக்காங்க. இன்றைக்கும் கை இல்லை, கால் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதை செஞ்சவங்கள்லாம் தீவிரவாதியா பயங்கரவாதியா இல்லையா? ஸ்டாலின் ஆட்சி 2022 வந்த உடனே உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த அஃபிடவிட்ல சிறையில் இவர்கள் 20 வருடத்திற்கு மேல் இருந்தாலும் இன்றும் அதே மனநிலையில் தான் இருக்கிறார்கள், இவரை வெளியில் அனுப்பித்தால் ஆபத்துன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பரோலில் விட்டுருக்காங்க, ஜாமீனில் விடாமல் பரோலில் விட்டுருக்காங்க. சரி, இன்னொன்று கோயம்புத்தூரில் அப்புறம் இவங்க ஒரு குண்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, மனித வெடிகுண்டுன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் புதுசாக பேர் வரும். குக்கர் குண்டா, அந்த குக்கரு சிலிண்டரு, அந்த சிலிண்டர் வெடிகுண்டு வெடிச்ச கேஸில் அவர் கோயம்புத்தூர் பாஷாவுடைய தம்பி மகன். அந்த ஸோ முழுக்க அது அப்படியே பரம்பரையாக அந்த வஹாபிய சிந்தனை இருக்குது. அவர்களை தான் சொல்கிறாங்க, ரோட்டில் இருக்கிற சாதாரண மக்கள் இல்லை. இன்னொன்று, நான் வந்து ஐஸ் ஹவுஸில் ஒரு 10 வருஷம் குடியிருந்தேன். ஐ மீன் அங்கே வந்து 2000க்கு முன்னாடி 10க்கு 2 பெண்கள் கூட பர்தா போட மாட்டாங்க. அதில் கூட 2ல் ஒருத்தர் எதையோ ஒரு துண்டை போட்டுக்கிட்டு வருவாங்க வெளியில் வர்றப்ப. ஆனால் இன்றைக்கி 10க்கு 8 பேர் போடுற மாதிரி வச்சுட்டீங்க. ஆனால் குரான்லேயோ ஹதீஸ்லேயோ பெண்கள் ஹிஜாப் போடணும்னு இல்லைன்னு கேரளாவில் 2014 முஷ்டாக் முகமதுன்னு ஒருவர் தீர்ப்பு கொடுத்தார். ஆனால் 2022 கர்நாடகாவில் தேர்தல் வருது, யூபியில் தேர்தல் வருதுன்னு பெரிது பண்ணப்பட்டது. நீதிமன்றத்திலே வந்து இப்போ அலகாபாத் நீதிமன்றம் கொடுத்துருக்கு சார். 10 பேர் இருக்கிறோம். பாஜக அதற்காக சொல்லியிருக்காங்க, கல்வி நிறுவனங்களில் தான் தாங்க கல்வி நிறுவனங்களுக்கு வர்றவங்க வந்து அந்த பர்தா போன்றுமான சொல்லுமே தவிர நீதிமன்றம் முடிவு பண்ணக்கூடாத விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தவறுங்கிறேன் சார். இது முகமது நபி வம்சத்தில் வந்த ஜோர்டான் மன்னர் பரம்பரை ஃபோட்டோ ஹிஜாப் இல்லாமல் இருக்குது. ஈரானில் போடுற வழக்கம் 1970க்கு முன்னாடி கிடையாது. இன்றைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி ரிவர்ஸ் ஆகுது சார். இது வந்து குரான்லேயோ இல்லை ஹதீஸ்லேயோ எப்படி இருக்குன்னால், அவர் தன்னுடைய மூத்த வயதில் இருக்கும் பொழுது போர் போன்ற காரணங்களுக்காக பல பெண்களை திருமணம் மற்றும் உடன் வைத்திருந்தார். அவங்க அந்த இளம் பெண்களை பார்க்கறதுக்கு நபி தோழர்கள் வந்தப்போ அவங்கள தடுப்புக்கு அந்த பக்கம் போ, ஹிஜாப் என்ற அரபிய வார்த்தைக்கு தடுப்புக்கு அந்த பக்கம் போன்னு அவருடைய துணைவிகளை சொன்னார்னு இருக்கு. ஸோ இதை பல முறை பலர் பண்ணிட்டு, நான் தான் சொல்கிறேன், 2018 இந்த முதல் தீர்ப்பை கொடுத்தது கேரளா உயர்நீதிமன்ற நீதிபதி முஷ்டாக் முகமது. இது முடிஞ்ச உடனே கேரளாவில் இஸ்லாமிக் எஜுகேஷன் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது. 150 ஹையர் செகண்டரி ஸ்கூல் மற்றும் பள்ளிகளை நடத்துபவர்கள், அவங்க அத்தனை இன்ஸ்டிடியூஷன்லேயும் தடை செய்தார்கள். இதுக்கு நம்ம ஹிஜாப்னு சொன்னால் இந்தோனேஷியா இதிலெல்லாம் அபயான்னு சொல்லுவோம், அங்கெல்லாம் இது தடை செய்யப்பட்டிருக்கு. இது வேண்டுமென்றே இப்போ திணிக்கிறது. இன்னொன்று, ஹிஜாப்னு சொல்லுவாங்க, அப்புறம் படுதான்னு சொல்லிட்டு முழுக்க சாக்கு போட்டுக்கிட்டு வருது. முதல்ல ஒரு ரொம்பவும் திறந்து வச்சாலும் ஆபத்து, ரொம்பவும் மூடினாலும் ஆபத்து. சாதாரணமாக கண்ணியமாக இருக்கும், நீங்கள் அளவுக்கு அதிகமாக செஞ்சாலும் ஆபத்து. ஸோ இது திட்டமிட்டு தணிக்கப்படுகிறதா? நீங்கள் பயங்கரவாதம்னு சொன்னால் 100க்கு 95 பேர் சார். இன்றைக்கும் அவங்க வீட்டில் இதே பிரியாணின்னு கொடுத்தா சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க, நம்ம பிரசாதம்னா சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஆனால் வேண்டாம் என்று மதவாதிகள் இன்றைக்கும் பேசுகிறாங்க. தமிழ் நியூ இயருக்கு இது கொடுக்கக்கூடாது, வாழ்த்து சொல்லக்கூடாது. அதே போல் பொங்கல் சூரிய பகவானுக்கு கொடுப்பதுன்னு ஆலூர் ஷானவாஸ் பேசியிருக்காங்க. ஆமாம். ஸோ இது போன்ற பேச்சுக்கள், அதே முஸ்தபா வந்து விநாயகர் இதுலையோ ஆர்த்தி காட்டி நானும் பார்த்துருக்கேன். ஸோ ஆனால் அவரே என் நிகழ்ச்சியிலே துர்கா பூஜைக்கு வந்திருக்காரு, விநாயகர் சதுர்த்தி வந்திருக்காரு. அதான் அப்படிப்பட்டவரே மதுரையில் போய் சனாதனம்னு ஒரு இதில் தப்பாக பேசினார். பிரச்சனை நீங்கள் நேராக இருக்கிறப்ப யாரும் உங்களை சொல்லலை. ஆனால் வழக்கில் சிக்கிய கும்பகோணம் ராமலிங்கம் கொலையில், ஐயா நாங்கள் விபூதி வைக்கிறோம், நான் கொடுத்தா நீ வைப்பியா, நீ குல்லா கொடுத்தா ஓ நிகழ்ச்சிக்கு வரப்போ நான் போட்டுக்கிறேன், ஆனால் என் நிகழ்ச்சிக்கு பண்ண மாட்டேன்னு சொன்னவர் கொல்லப்பட்டார். அதே கேங்கு தான்
வில்சன் என்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இந்த இதில் செக் போஸ்ட்டில் கொல்லப்பட்டதுக்கும் தொடர்பு இருக்குன்னு ப்ரூவ் ஆச்சு. அவங்களுக்கும் சிலிண்டர் கோயம்புத்தூருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு ப்ரூவ் ஆச்சு. அவங்களுக்கும் ராமேஸ்வரம் கஃபே பெங்களூருக்கும். ஸோ இது ஒரு கேங் ஒர்க் பண்ணுது. அவர்களை உங்களை போன்றவர்கள் காட்டி கொடுக்கறது, அவர்களை கண்டித்து அரசுக்கு உதவி செஞ்சால் யாரும் உங்களை சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த இது ஆடு புருஷன்னு ரொம்ப ஃபேமஸாக ஒருத்தரை சொல்கிறாங்க. அவர் வீட்டு கல்யாணத்துக்கு மகள் திருமணத்துக்கு மகளை கொண்டு வரல. இதெல்லாம் தமிழர் பண்பாடா? களவு மனம் அந்த மனம்லாம் பெருமையாக சொல்கிறவங்க இந்த அரேஞ்சு மேரேஜில் மகளை கொண்டு வராமல் மகள் திருமணத்துக்கு ரிசப்ஷன் நடந்துச்சு. ஸோ தமிழர் பண்பாட்டிலேருந்து விலகிட்டு இது ஒரு அரேபிய கல்ச்சரை, இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி 1400 வருஷத்துக்கு முந்தைய மனிதன் நாகரீகம் அடையிறதுக்கு முந்தைய நிலையை மீண்டும் கரெக்டுன்னு நீங்களும் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இந்த சிக்கல் வருகிறது. சார் பயங்கரவாதி தான் சொல்லணும், உங்களை சொல்லலை. கோயம்புத்தூரில் 58 பேர் செத்தாங்களா இல்லையா? அந்த கோட்டை ஈஸ்வரன் கோயிலில் வெடி அங்கே அன்னைக்கு அது வெடிக்கலன்னா வேற ஏதாவது பொது இடத்தில் வெடிச்சிருக்க பெரிய. ஸோ பயங்கரவாதியை சொல்லணும், எல்லோரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் துலுக்கங்கிற வார்த்தை எந்தவித தவறும் கிடையாது. ஆரம்ப கால முஸ்லீம்கள் துருக்கர்கள் பாரதியாரும் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. கல்வெட்டில் 1000 கல்வெட்டுக்கு மேலே இருக்கு. அடுத்தது சட்டமன்றத்தில் இந்த விஷயத்தில் தெளிவான ஆதாரத்தை கொடுத்துட்டார், ஆனாலும் நான் பேச விடலைங்கிறார். ஏன் சார் கோர்ட்டில் போய், அதுவும் கோர்ட்டே கேட்டிருக்கு, ஹைகோர்ட்டே கேட்டிருக்கு. அதாவது நீங்கள் திருப்பரங்குன்றத்துக்கு பெரிய பெரிய வக்கீல் வச்சிருக்கீங்க. இப்போ கருணாநிதி சொன்னாருன்றாங்க, அதில் அவை குறிப்பில் நீக்கணும்னு திமுக அந்த பூண்டி கலையரசெல்லாம் போய் பிரச்சனை பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. பட் ஆதாரத்தோடு இருக்குன்ட்டு சபாநாயகரும் சொல்லியிருக்காரு. இல்லை சார், 5 முறை சபை குறிப்பில் இருப்பதாக தகவல் இருக்குது. இன்னைக்கு பேச வேண்டாம்னு இன்டைரக்டாக சொல்லிட்டாரு. இப்போ அவர் சொன்னது, இப்போ சொன்னது ரெக்கார்டில் போனாலே எல்லாம் வந்துடும். சார் நீக்கிறதுனால போயிடுமா? நீக்கிட்டா அது மக்களுக்கு தெரியாமல் போயிடுமா? நீங்கள் இப்போ ஜெயலலிதா புடவையை இழுக்கலன்னு கூட சொல்லுவீங்க. சொன்னாங்களே, அதான் நடக்கவே இல்லைன்னாங்க. துரை கருணாஸ் போன்றவர்கள் அன்னைக்கு நடந்ததை அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்றைக்கு ஜெயலலிதாவுடன் இருந்த KKSSரும் இவரும் இன்னைக்கு அதை பற்றி பேச மாட்டாங்க. ஆமாம், திருநாவுக்கரசரும். ஸோ அதனால பிரச்சனை என்னன்னா, மக்களுக்கு இதெல்லாம் தெரியும் சார். நான் சொல்கிறது இன்னைக்கும் என்னுடைய நான் லெதர் இண்டஸ்ட்ரிக்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். பெரும்பாலானவர்கள் நண்பர்கள் கிறிஸ்தவர்கள். பேங்க் பிஸ்னஸில் நிறைய கடன் வாங்கினது அந்த 2 குரூப் தான் அதிகம். அதாவது மொத்த பேங்க் கடனில் நான் பார்த்த வரைக்கும் 40% இந்துக்கள், 30 அவங்க வாங்கியிருக்காங்க. ஆனால் மக்கள் தொகையில் 15% தான். ஸோ வங்கியின் பெனிஃபிட்டை யூஸ் பண்ணி பெனிஃபிட் அடைகிறது. அதில் வாராக்கடனாக கடனுக்கே வாங்கக்கூடாதுன்னு 2 புத்தகத்துலையும் இருக்குது சார். அதனால பிரச்சனை என்னன்னா, நீங்கள் இன்றைய மனநிலைக்கு ஏற்ற மாற்றங்களை ஏற்றுக்கிட்டா கண்டிப்பாக சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மரியாவில் சார், அவர் இப்போது மிகப்பெரிய மினிஸ்டர் அவர் தான். ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் பேசுவார் இல்லையா? அவர் இப்போது வேளாங்கண்ணி போயிருக்காரு. போகிற வழியில் வேல் கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு விஜய் ஃபோட்டோ, முதல்வர் ஃபோட்டோவெல்லாம் போய் கடையெல்லாம் மாட்டியிருக்காரு. ஸோ அவர் ஒரு பரபரப்பாக ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. நான் லஞ்சம் கொடுத்து தான் என்னோடய ஸ்கூல் பர்மிஷனை வாங்கினேன் அப்படின்னாரு. இப்போ நயினா நாகேந்திரன் போன்றவர் லஞ்சம் கொடுத்ததே தவிர அதை நீங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை பேசியிருக்காங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, லஞ்சம் கொடுக்காம எதுவும் நடக்காது சார். இன்றைக்கி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் டாக்குமெண்ட் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறது கடந்த 15-20 வருஷம். அதுக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்திருக்கலாம், நம்ம பண்ணதில்லை. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட நம்ம 30 வயசுலேருந்து போட்டால் 2000லேருந்து வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்களால் முடியுமா? உங்கள் லைசன்ஸ் ரெனியூவலுக்கு காசு கொடுக்காம வாங்கியிருப்பீங்களா? அதே மாதிரி இந்த லைசன்ஸ் சார், நானே பல பள்ளிகளில் பார்த்துருக்கேன். ஒரு பள்ளி 2 பள்ளி இல்லை சார். எத்தனை பள்ளிகள் உங்களுக்கு இது மைனாரிட்டி பள்ளிகளுக்கு பல சலுகைகளை எலெக்ஷனுக்கு முன்னாடி அறிவித்தார். அதாவது அதுக்கு பேர் என்ன, ரெனியூவல் தேவையில்லை. பள்ளியில் ஒழுங்காக கட்டலைன்னா கும்பகோணத்தில் பள்ளியில் எத்தனை மாணவர்கள் இறந்தார்கள். அதனால தான் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதே CSI சாப்தார் பள்ளியில் கிரவுண்டில் இருந்த ஒரு டாய்லெட் விழுந்து 3 மாணவர்கள் இறந்தார்கள், 5 பேர் காயம்பட்டார்கள். இது வரைக்கும் தண்டனையும் வாங்கி தரல. ஆனால் அதை விட விசேஷம், அந்த சம்பவம் நடந்து ஒரு 4 மாதம் முன்பாக அந்த பில்டிங் நல்லா இருக்குன்னு சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது இதே எடுத்துக்கோங்க சார். இன்றைக்கி பெரும்பாலான புதிய பள்ளிகள்
அதில் 70% உடன்பிறப்பு தலைவர்கள் தான் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஸ்டாலினுடைய மகள் சன்ஷைனாக இருக்கட்டும், அல்லது விஜய் வித்யாஸ்ரமாக இருக்கட்டும், அல்லது திருமாவளவன். இதெல்லாம் திருமாவளவன் வந்து சிட்டிக்குள்ளே இருக்குது. பட் ஊருக்கு வெளியில் இருந்தால் பஞ்சாயத்து அப்ரூவலில் தான் கட்ட முடியும், டிடிசிபியில் வாங்க முடியாது. டிடிசிபி அப்ரூவல் இல்லைன்னா அதுக்கு தனியாக 25 லட்சம். உங்கள் புதுசாக பள்ளிக்கூடம் நடந்து ஒரு 5 செட்டு போனால் தான் 10th உங்கள் ஸ்கூலில் வைக்கலாம். ஸோ 10th உங்கள் ஸ்கூலில் எழுதுனா அதுக்கு ஸ்கூலுக்கு பெருமை கிடையாது, அதுக்கு தனியாக ஒரு ரேட்டு. இப்படி ஒன்னொன்றுக்கும் ரேட்டு போட்டு வலது கையான அரசகுமார் வாங்கினார்னு பலரும் சொல்லிட்டாங்க. சார், அவர் நீங்களாம் கூட தான் சொன்னீங்க, மகேஷ்குமாருக்கும் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் சண்டைலாம் சொன்னீங்க. 2 பேரும் போன வாரம் வந்து மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு எங்களுக்கெல்லாம் சொல்ல வெளியே அப்படி கிளப்பி விட்டாங்க. சார், இப்படி வெளியில் சொன்னாலே ஏதோ இருக்குது, இப்போ சமாதானம் ட்ரை பண்ணுறோன்னு அர்த்தம். சார், இப்போ இவர் எங்கே சார் இருக்காரு? உலக ரட்சகர் மகன் எங்கே இருக்காரு? தாவே கடை. ஸோ அது நடந்து தானே இருக்கு. ஸோ இவரும் 2 பக்கமும் முயற்சி பண்ணுறார். இவரை சேர்க்கணுமான்னு யோசிக்கிறாங்க. திருச்சியை பொறுத்த வரைக்கும் போன முறை 10க்கு 10 ஜெயித்தாங்க, இந்த முறை 10க்கு 7. அவங்க ஏற்கனவே ஜெயிச்சாச்சு. நேரு அப்புறம் கிட்னி திருட்டு புகழ் இன்னும் ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால வேண்டான்னு டிசைட் பண்ணியிருக்கலாம். சரி, ஏற்கனவே அவங்க வந்த ஆளுக்கு கொடுக்க முடியல, வந்தவங்களுக்கெல்லாம் இப்போ பதவி கொடுக்க முடியலன்னு இருக்கலாம். அது இன்னொன்று, இவரை நம்பி இருக்க முடியாது, இங்கே வந்து உள்வேலை செய்வாரான்னு பயம் இருக்கலாம். ஏன்னா இப்போவே கூட அந்த வில்வித்தைக்காரர் 2 பக்கத்துக்கும் சேர்ந்து நடக்கிறாரா, இல்லை அவர் வருங்கால முதல்வர் பிளான் பண்ணுறாருன்னு சில பயங்கள் இருக்குது. சார், இதை தாண்டி இன்னொன்று, விஜய் அவர்கள் இந்த அறிவிப்புக்கு பின்னால் பெண்களுக்கு இலவச சிலிண்டர் மற்றும் தேவை என்றால் பிப்ரவரி மாதம் தமிழக அரசு சட்டசபையை கலைச்சிட்டு மறு எலெக்ஷன் வைக்கலாமா? ஏன்னா பொங்கல்லேருந்து தான் அந்த அறிவிப்பு நடைமுறைக்கு வருகிறது. அப்படிங்கிற ஒரு யோசனையும் இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு சோனியா காந்தி 2004 வெற்றி பெற்ற பிறகு அவங்களுக்கு யூபிஏ சேர்பர்சன்னு கொடுத்தாங்க. அது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் வருதுன்னு சொல்கிறப்ப, அதனால் அவர் தகுதி நீக்கம் ஆவார்னு வந்த உடனே ரிசைன் பண்ணிவிட்டு பார்லிமெண்ட்டில் ஒரு பில்லு போட்டு அதன் பிறகு மீண்டும் இன்னொரு முறை அமைத்திட்டு ஜெயிச்சிருக்கார். அப்படி இல்லாமல் தகுதி நீக்கம்னா 6 வருஷம் எலெக்ஷனில் நிற்க முடியாது. ஸோ விஜய் வழக்குகள் ஒரு பக்கம் சிக்கல் இருக்க, இது தவிர இப்போ இருக்கிற இத்தனை சிக்கல்களை ஒரு பக்கம் காங்கிரஸ் மிரட்டுது, ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் மிரட்டுது, தாவேகா மிரட்டுது. அப்படிங்கிற நிலைமையில் ஸோ இந்த அறிவிப்புகளை கொடுத்ததற்கு காரணமே அக்டோபர்லேருந்து ஒன்றும் இதில் பொங்கல்லேருந்து ஒன்றுங்கிறது யூபி எலெக்ஷன்ஸு வரப்போகிறது உங்களுக்கு. இதில் அந்த நேரத்தில் தமிழக அரசு சட்டசபையும் கலைச்சிட்டு பண்ணலாமா அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. ஏன்னா தாவேகா பெரிய ஃபிக்ஸில் இருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக இப்போ வச்சா ஜெயிக்கலாம், இன்னும் 2 வருஷம் ஆனால் முடியாதுங்கிற பயம் வந்துட்டுருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியல. கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி போயிட்டு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.